இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரப்டி. இது ஒரு நார்த் இந்தியன் ரெசிபி. செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சுகர் 2 ஸ்பூன், கேர்டமன் 3 எடுத்துக்கோங்க, கேஷ்யூநட் பவுடர் 3 ஸ்பூன், நெக்ஸ்ட் மில்க் 2 டம்ளர். இப்போது பாலை அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சணும், நல்லா சுண்ட காய்ச்சணும். ஏடு வர வர அதை எடுத்து விட்டுட்டே காய்ச்சிட்டே வரணும். இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். சுண்டி வர அளவு காய்ச்சிடுங்க. காய்ச்சிட்டு ஏலக்காய் தூளை அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் 2 ஸ்பூனை ஆட் பண்ணலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறுங்க. பாருங்கள், சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் கேஷ்யூநட் பவுடர், முந்திரி பவுடரை நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன். முந்திரியை நல்லா அரைச்சிட்டு அதை பொடி பண்ணி வச்சுருங்க. அதை ஆட் பண்ணலாம். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. 5 மினிட்ஸ் முடிஞ்ச அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது நம்மளுக்கு தேவையான ரப்டி ரெடி. தேங்க்யூ.